கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66வது வசனம். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இயேசுவோடு கிட்டத்தட்ட 70 சீசர்கள் இருந்தார்கள். அவருடைய உபதேசம் கடினமாக இருக்கிறது என்று சொல்லி அநேகர் பின்வாங்கி போனார்கள். மற்ற 12 பேர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது சீமோன் பேதுரு, நாங்கள் யாரிடத்தில் போவோம், ஆண்டவரே உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே என்று அவன் சொன்னான். அநேக சோதனைகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது கர்த்தரோடு, கடவுளோடு, ஆண்டவரோடு யார் இருப்பார் என்பதை குறித்து இன்றைக்கு ஒரு கதையை நாம் பார்ப்போம். உண்மையான சம்பவம் ஒன்று நடந்தது. ஒரு சகோதரனை 3 சகோதரிகள் விரும்புகிறார்கள். போட்டி போட்டு நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னை விரும்புகிறேன், நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு ஒரு பெண்ணும் போட்டி போட்டுக்கிட்டு அந்த வாலிபனை விரும்புகிறாங்க. திடீரென்று அந்த வாலிபனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி கண்ணு 2ம் போய்விட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவமனையில் கண்ணுக்கு 2ம் கட்டு போட்டு படுத்திருக்கிறார். அப்போ முதலாவது ஒரு பெண் ஓடுகிறாள். ஓடி போய் பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்து அவன் கையை பிடிச்சிட்டு அழுகிறா. அப்போ சொல்கிறா, எனக்கு கண்ணெல்லாம் போயிடுச்சே, நீ என்னோடு வாழ்வியா அப்படின்னு கேட்டதுக்கு, இனி என்னோடு நீ உன்னால் வாழ முடியாது அப்படின்னு அவனே சொல்கிறான். அப்பொழுது அந்த பெண்ணு அதை கேட்டுட்டு அப்படியே மௌனமாக போயிடுறான். 2வது ஒரு பெண் ஓடி வருகிறாள். அப்பொழுது அதிர்ச்சி அடைந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சே என்று சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அப்பொழுது இனிமேல் உங்களோடு நான் எப்படி வாழ முடியும், உங்களுக்கு கண் இல்லையே, உங்களை பார்த்து தானே நான் விரும்பினேன், உங்களுடைய அழகை பார்த்து தானே நான் விரும்பினேன் அப்படின்ட்டு போயிட்டா. 3வது ஒரு பெண் ஓடி வருகிறான். ஓடி வந்து அவன் மார்பிளை விழுந்து கட்டி பிடித்து கதறி அழுகிறான். அப்பொழுது கேட்கிறான் அந்த பையன், எனக்கு கண்ணு 2ம் போயிடுச்சே, இனி என்னோடு நீ வாழ்வியான்னு கேட்டு. கண்ணு 2ம் போனால் என்ன, என் கண்ணு 2ஐயும் தரேன், என் கண்ணாக உன்னை வச்சுக்கிறேன், நான் உங்களை கண்ணை பார்த்து உன் அழகை பார்த்து நான் விரும்பலை, உங்களுடைய அன்பை பார்த்து தான் நான் விரும்பினேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவன் கட்டை அவுத்தான். கட்டை அவுத்தோடனே கண்ணு 2 தெரிஞ்சது. அந்த பெண்ணு உண்மையான அன்பை செலுத்தின அந்த பெண்ணோடு அவன் வாழ்ந்தான். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த டாக்டர் வந்து கட்டை சும்மா அப்படி பெருமையாக போட்டிருந்தார். இன்றைக்கு உலகத்தில் நீங்களும் நானும் அந்த உபத்திரவங்களும் துன்பங்களும் வரும்போது இயேசுவோடு யார் இருக்க முடியும்? அப்படியாக யோவான் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது இயேசு அங்கே இந்த ராபிருந்து பண்ணி கொண்டு இருக்கிறார். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். அப்பொழுது இயேசுவின் மார்பிலே ஒரு சாய்ந்து கொண்டிருந்தான் அன்பான சீசன். அவனை பார்த்து பேதுரு கேட்குறான், யாரை இவர் சொல்கிறார் அப்படின்னு. அப்போ யோவான் யாரை சொல்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குறான். அப்போ உங்களில் ஒருவன் என்னை குறித்து காட்டி கொடுப்பான் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவும் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு கடைசியாக போகிறார். அந்த போகும்போது நாங்கள் யாரிடத்தில் போவோம், உம்மிடத்தில் ஜீவ வசனங்கள் உண்டு சொன்ன பேதுருவும் மற்ற சீசர்களும் எல்லாரும் பின்வாங்கி போனார்கள். கடைசியாக சிலுவையின் அடிவாரத்தில் ஒருத்தர் கூட இல்லை. ஆனால் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்த ஒரே ஒரு சீசன் தான் அங்கே யோவான் 19ஆம் அதிகாரம் 26 சொல்லியிருக்கு. அவனும் இயேசுவின் தாய் தான் சிலுவையில் அருகே நின்றார்கள். இயேசு அங்கே பார்த்து சொல்கிறார், அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறார், ஸ்ரீ அதோ உன் மகன் என்று சொல்கிறார். அந்த மகனை பார்த்து சொல்கிறார், அதோ உன் தாய் அப்படின்னு சொல்கிறார். கடைசி வரைக்கும் சிலுவையில் நின்றவன் இந்த யோவான் தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் பல உபத்திரவங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற எத்தனை பேர் யோபு போல் இருக்கிறீங்க இல்லை? எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் அவரையே ஆராதிப்போம் என்று சொல்லுகிற நெருப்புக்கு போனால் கூட எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லுகிற சாத்ராக் மேஷாக் ஆபியத்தின் போல எத்தனை பேர் இருக்கிறீங்க இல்லையா? என்னை சிங்கக்கபியில் போட்டால் கூட நான் 3 வேளையும் நான் ஆராதிப்பேன், 3 வேளையும் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற எத்தனை பேர் தானியல் நீங்கள் இருக்கிறீங்க? இந்த வசனத்தின் மூலமாக, இந்த சம்பவத்தின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்டு இயேசுவை எல்லா சூழ்நிலைகளையும் பின்பற்றுவீங்களா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ நெருக்கங்கள், எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் விட்டு விலகி போகாதபடியே
அந்த இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் யோவானுக்கு கொடுத்த இருதயத்தைப் போல உண்மையிலே முழு அன்பையும் செலுத்தக்கூடிய இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.